பேட்ரி கனெக்டருடைய இது வி பேட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை காமி. எவ்வளோ வேல்யூ வருது? எவ்வளோ வேல்யூ வருது? 400 வருதா? ஆமாம். பிளாக் ரெட்டு கிரவுண்டில் வை. ரெட்டு கிரவுண்டில் வச்சு செக் பண்ணு எவ்வளோ வேல்யூ வருது. ஒரே நிமிஷம். 406 வருது. 406 இல்லையா? இது வந்து ஆல்மோஸ்ட் செகண்டரி ஷாட்டு தான். சிபியூ ரிலேட்டட் அந்த காம்பவுண்ட் ரிலேட்டட் ஷாட்டு. ரிவர்ஸில் வை. ரிவர்ஸில் என்ன வருது? அப்படியே உல்ட்டா ரிவர்ஸில் என்ன வருது? ஆமாம் 1.44 வருது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒன் சைடு ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்து 4 ரோம்ஸ்க்கு அந்த அபோவ் வருது. அதுலேயே இது செகண்டரி ஷாட்டு ஆட்டோ கரண்ட்டு. சரியா? இது நம்ம ஸ்டேஜ் வைஸ் நம்ம செக் பண்ணுவோம். பவர் ஐசியோட அந்த காயிலுக்கு போ. காயிலோட வேல்யூ 1.361. எது? ஓகே, அது பக்காவாக இருக்குது. ஃபார்வர்டு வேல்யூவில் செக் பண்ணு. ஃபார்வர்டில் செக் பண்ணு. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது பாரு. எவ்வளோ வருது? ஓகே குட். ஓகே, அடுத்த காயில் எவ்வளோ வருது? ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே, 190. ஓகே, அடுத்த காயில் எவ்வளோ வருது? செக் பண்ணு. அந்த சைடு போ. மெழுகு இருக்குது, அந்த சைடு போ. ஆப்போசிட் சைடில் 2 காயிலும் ஒன்று தானே. வை. 40 ஆமாம் வேரியேஷன் இருக்குது. அரௌண்ட் 50 ஓம்ஸ் கிட்ட வருது. பக்கத்தில் இருக்க காயிலையும் பாரு. பக்கத்தில் காயில்னா அந்த காயில் இல்லை, அடுத்த காயில். இந்த காயில் எவ்வளோ காமிக்குது? அதே தான், ரெண்டும் ஒரே லைன் தான். இது நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்துருக்கோம். சிபியோட மோடமுக்கு போகுது இந்த வோல்டேஜ். எவ்வளோன்னா 0.7 வோல்ட்டு போகுது. சரியா? ரைட், இதுதான் ஃபால்ட்டு இதில். ஸோ இந்த லைன் ஃபால்ட்டு. நம்ம இதை ஸ்மோக்கும் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். எந்த கெப்பாசிட்டரும் வந்து இது சேஞ்சஸ் வரல. ஸோ அப்போ நம்ம சிபியு வந்து ரீபால் பண்ணி வைக்கிறது தான் சான்ஸு. அப்புறம் நம்ம இன்னொரு கெப்பாசிட்டர் கரண்ட் செக் பண்ணணும். அதுக்கு பவர் ஐசி கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ அந்த கெப்பாசிட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து காமிக்குது. ஆனால் இதில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஹை கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. இதில் வந்து 0.6 வோல்ட் வந்து 0.6 வோல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கிமேட்டிக்கில். ஸோ இதை வந்து நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் கரண்ட்டு கூட கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணு. வைமா அதில் சப்ளை நிறுத்து. இது பார், நிறுத்து. அப்படியே டிசிஎஸில் பாரு. மறுபடியும் நிறுத்து. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரண்ட் வந்து ரைஸ் ஆகுது. நிறுத்துனா தான் தெரியும். படவே இல்லை. அரௌண்ட் 600 mA கரண்ட் போகுது. ஸோ இது வந்து சிபிக்கு தான் போகுது. எந்த கெப்பாசிட்டி எதுவும் கலர்லாம் சேஞ்சஸ் ஆகலை. சிபியு தான் ரீபால் பண்ணி பார்க்கணும். ஒரு சான்ஸ் தான் அது. சரியா? ஓகே.